ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே உண்மையாக ரொம்ப ஒரு ஷார்ப்பான அன்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம மேலே கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. ஆனால் நம்மளால் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகளில் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளும் அந்த மாதிரி வந்து சில பேர் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்போம். பட் ஆனால் அவங்க சில நேரங்களில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விஷயமுமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான அது சொந்த பந்தங்கள்ல இருந்தாலும் சரி, இல்ல நண்பர்கள்ல இருந்தாலும் சரி, எப்பயுமே அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே அவங்களுடைய அன்பு நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள யாரும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணாம இருந்தாலும் டோன்ட் ஃபீல் அபவுட் தட். பி ஹேப்பி. கண்டிப்பா நம்மளுடைய அன்பு ஒரு நாள் தெரிய வரும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி சில நேரங்கள்ல யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஆனால் தேடுனா கிடைப்பாங்க. அந்த மாதிரி அன்பா இருக்கக்கூடியவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க. ஸோ தேடி கண்டுபிடிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அன்பா இருந்து சில பேர் வந்து உங்களை கன்சிடர் பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பி ஹேப்பி.